திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை ரகசியம். 9ஆம் ரகசியம். மனை யானை வெட்டேனோ வில்லியாரைப் போலே. பிள்ளையுறங்கா வில்லி தாசரும் அவர் மனையாட்டியான பொன்னாச்சியாரும் உடையவரிடம் தன்னலமற்ற தூய பக்தி பூண்டவர்கள். உடையவர் வில்லிதாசரை ஸ்பர்சவேதி, அவர் ஸ்பரிசத்தினால் பிறரை தூய்மை அடையச் செய்பவர் என்று மதித்திருந்தார். இதை ஒப்புக்கொள்ள மன பக்குவம் இல்லாத பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆச்சாரியாரை மறைவில் குறை கூறலாயினர். உறங்காவில்லி தம்பதியினரின் மாசற்ற உள்ளத்தை பிரகாசப்படுத்த சுவாமி அவர்கள் அறியாமல் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார். ஒரு நாள் ஸ்ரீ வைஷ்ணவர்களில் சிலர் மடத்து வாசலில் தங்கள் வேஷ்டி உத்தரியங்களை தோய்த்து உலரவிட்டிருந்தனர். ஒரு சிஷ்யரை அழைத்து அவ்வேஷ்டிகள் சிலவற்றிலிருந்து ஒரு முழம் துண்டை கிழித்து தரும்படி நியமிக்க அவரும் அப்படியே செய்தார். வேஷ்டிகளுக்கு சொந்தக்காரர்கள் வந்து பார்த்தபோது அவை கிழிந்திருப்பது கண்டு மிகவும் கேவலமான வசவுகளை பரிமாறினர். அன்றிரவு உடையவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை அழைத்து, மடத்துக்கு அவசரமாக நிதி தேவைப்படுகிறது. பொன்னாச்சியார் விலையுயர்ந்த நகைகளை அணிந்திருக்கிறார். அவர் இன்றிரவு உறக்கம் கொள்ளும் போது அவற்றை கழற்றி வாரும் என்று நியமித்துவிட்டு உறங்கா வில்லியையும் அகத்தில் இல்லாதவாறு, அதாவது இல்லத்தில் இல்லாதவாறு வேறு காரியத்தில் நியமித்தார். அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அவ்வகத்திற்கு சென்று உறக்கம் கொண்டிருந்த பொன்னாச்சியாரின் காதணி கைவளையல்களை கழற்றும் போது அவர் விழித்து கொண்டு விட்டார். ஆனாலும் ஒன்றும் அறியாதது போல ஏழை ஸ்ரீ வைஷ்ணவர் போலும் இத்தொழிலில் ஈடுபட்டு விட்டார். பிழைத்து போகட்டும், இன்னொரு காதணியையும் கழற்றி கொள்ளட்டும் என்று புரண்டு படுக்க அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் களவு வெளிப்படும் என்று பயந்து அங்கிருந்து சென்று விட்டார். சிறிது நேரம் கழித்து உறங்காவில்லி இல்லம் திரும்பிய போது மனைவியின் உடலில் ஒரு பக்கம் நகைகள் இல்லாமையை கண்டு வினவ, பொன்னாச்சியார், யாரோ ஸ்ரீ வைஷ்ணவர் நான் உறக்கம் கொள்ளும் போது ஒரு பக்கம் நகைகளை கழற்றி எடுத்து கொண்டார். நான் விழித்து கொண்டு மறுபக்கத்தையும் எடுத்து கொள்ளட்டுமே என்று திரும்பி படுத்தேன். அவர் பயந்து உடனே வேகமாக சென்று விட்டார் என்று நடந்ததை கூறினார். இதை கேட்ட உறங்காவில்லி தாசர், நீ சுதந்திரப்பட்டாய். நீ திரும்பாதிருந்திருந்தால் அந்த வைஷ்ணவர் மறுபக்கத்து நகைகளையும் கொண்டிருப்பாரன்றோ? அவருக்கு அதில்லாமல் செய்துவிட்டாயே. நான் உன்னை துறந்தேன், இனி உன்னுடன் நான் இருக்க மாட்டேன் என்று கூறி வெளியே வந்துவிட்டார். இந்த வழக்கு உடையவரிடம் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் அழைத்து தாம் தனித்தனியே செய்ய செய்த செயல்களை விவரித்துவிட்டு, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தவிர வேறு ஒருவரும் இங்கு வருவதில்லை. பழைய வஸ்திரங்களில் சிறிதளவு அவர்களில் ஒருவர் கிழித்தெடுத்தார் என்று கேட்பார். செவி சுடு வசவுகளை வைத்தீர்கள். பொன்னாச்சியோ விலையுயர்ந்த நகைகளை ஸ்ரீ வைஷ்ணவர் ஒருவர் எடுப்பதை கண்டும் மேலும் கொண்டு போகட்டுமே என்று நினைத்தார். புரண்டு படுத்து ஸ்வரூப விருத்தம் என்று மனைவியை வில்லிதாசர் உறவருக்கிறார். நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அந்த தம்பதிக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்று அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிட்டு வில்லியை பார்த்து, நீர் உமது மனையாட்டியை துறந்து விட்டீர். மடத்தின் தலைவன் என்ற முறையில் அவளை நான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அல்லவா என்று கேட்டார். ஆமாம் சுவாமி, என்னவாயினும் செய்யலாம், யாருடன் வேணுமானாலும் அனுப்பிவிடலாம் என்றார் உறங்காவில்லி. அப்படியாயின் அவளை உம்மிடமே ஒப்புவிக்கிறேன். இது தலைவரின் தீர்ப்பு. அவளை ஏற்றுக்கொள்ளும் என்று நியமிக்க இது சுவாமி நியமனம் என்று அவர்கள் இணைந்து இல்லம் சென்றனர். இப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கமும் தூய உள்ளமும் உறங்காவில்லிக்கும் பொன்னாச்சிக்கும் மட்டுமே உண்டு என்பதை அம்மையார் இவ்வார்த்தையால் காட்டியிருக்கிறார். 9ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.